சின்ன வயசுலேயே நமக்கு காம்படிஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸில் வந்து ரன்னிங் ரேஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரன்னிங் ரேஸே நம்ம பசங்க பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு தான் பையனோட ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ பசங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க ஆரஞ்ச் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ்ன்னு சொல்லி அவங்கவுங்க ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பசங்க எல்லாமே பயங்கர சியர்ஃபுல்லான ஒரு மூடில் இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஆச்சு. இது வந்து YMCA நந்தனம் சென்னை கிரவுண்டில் வச்சு நடந்துச்சு. ஸோ பெரிய மரங்கள், சூப்பரான ஃபீலாக இருக்குது. 100 மீட்டர்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா பக்கமும் விசில் சவுண்டாகவே கேட்டுட்ருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ராக்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் போர்டு கிரவுண்டில் நடந்துச்சு. அதோட கிரவுண்ட்லாம் வந்து டர்ஃப் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்ததுமே வந்து மண் கிரவுண்டாக இருக்குது, ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பையன் சொன்னான். பட் ஸ்டில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட். அங்கங்கே லாங் ஜம்ப் அந்த மாதிரி இதெல்லாமே ஈவென்ட் போயிட்டே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜூனியர்ஸ்க்கு. ஓடி வந்துட்டுருக்காங்க. எல்லா அம்மாவை மாதிரி நம்ம பையன் ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், தேர்ட் வரணும்னு நமக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து சூன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 400 மீட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. ட்ராக் ஃபுல்லாக கவர் பண்ணாங்க. ஸோ 100 மீட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிலே பார்க்கலாம். ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. ஸோ 8 பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ஹவுஸ்லேருந்தும் 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3rd, 4th, 5th அப்படிங்கிறது சப் ஜூனியர் கேட்டகரியில். ஜூனியர் வந்து 6th, 7th, 8th அப்படி 3 கிளாஸை வந்து ஒருங்கிணைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ பையன் செலக்ட் ஆகிருக்கானான்னு பார்ப்போம். எனக்கு ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது, இந்த பையன் செலக்ட் ஆனானா செலக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக செலக்ட் ஆனவங்க வந்து டீச்சர்ஸ் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணாங்க, 1st, 2nd, 3rd அப்படின்னு. ஸோ இவன் கையை ஹோல்ட் பண்ணதில் செலக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, 3rd மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணது வந்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வின் பண்ணுறத விட ஆரஞ்ச் ஹவுஸா ப்ளூ ஹவுஸா அப்படின்னு பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுலாம் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கரமாக டீம் பில்டிங் ஆக்டிவிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இது ஸோ நம்ம பசங்களையுமே ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்த்தா சூப்பர். ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்லா தூங்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஷட்டில் ஆர் ஏதாவதுல பசங்க இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த செட்டு ஓடி வர்றாங்க, பார்ப்போம். Calm down. You know, you get 200 liters. Hey, running around. Do you rest? Ladies on the track, under the heat of two members. All the participants of the different houses are equally
நடக்கிறது என்னவோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். ஆனால் திருவிழா கடை மாதிரி டாய்ஸ் கடையெல்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஜூஸ் கடை அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக இருந்துச்சு. சைக்கிளில் இருக்கிற இந்த அண்ணா திருவிழா கடை மாதிரி விற்றுட்டு இருந்தார். பசங்க அதையும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றனால எந்த டென்ஷனும் இல்லை. நம்மளை மாதிரி அதிகமாக யோசிக்கலை. ரொம்ப ஜாலியாக வந்து ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு பர்கர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக பசங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க.